நாம் செய்யக்கூடிய நன்மைகளை அழித்தொழிக்கக்கூடிய பண்புகள் என்று சில பண்புகளை எம்பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நமக்கு சொல்லியிருக்கிறார். அதுபோன்ற பண்புகளை தெரிந்து கொண்டு அந்த பண்பு நம்மிடத்தில் வந்துவிடக்கூடாது, அல்லது ஏற்கனவே அந்த பண்பு நம்மிடத்திலே குடிகொண்டிருந்தால் அந்த பண்பை களைய நாம அதிகமான முயற்சிகளை எடுக்க வேண்டும். நாம் அதை ரொம்ப சர்வசாதாரணமாக அந்த பண்புகளை இதனால் பெரிய பிரச்சனை இல்லை என்று நாம் எடுத்துக்கொண்டோம் என்றால் நாம் செய்யக்கூடிய நல்லமல்களின் மூலமாக கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்பது அல்லாஹ்வின் பார்வையில் அழிந்துவிடும். பிறகு மறுமையிலே நாம் செய்த அமல்களுடைய கூலியை எதிர்பார்க்க முடியாது. எனவே எம்பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நச்சு பண்புகளாக எந்தெந்த பண்புகளை நமக்கு சுட்டி காட்டினார்கள் என்பதை அறிந்து கொண்டு அந்த பண்பிலிருந்து நாம பாதுகாப்பு பெற வேண்டும். சென்ற வாரம் நச்சு பண்பாக இருக்கக்கூடிய இணை வைப்பு என்கிற மிக பெரும் பாவத்தை, மிகப்பெரிய தீய பண்பை நாம் அறிந்து கொண்டோம். அதற்கு அடுத்ததாக பித்அத், மார்க்கத்திலே புதியதாக உண்டாக்கப்படக்கூடிய விஷயங்கள், அந்த காரியத்தை செய்கிற பொழுது அதன் மூலமாக எந்த விதமான நன்மையும் நமக்கு கிடைக்காது என்கிற விஷயங்களை சென்ற வாரம் அறிந்து கொண்டோம். அதனுடைய தொடர்ச்சியாக பித்அத் இங்க மார்க்கத்தில் புதிதாக உண்டாக்கப்பட்டவை மூலமாக நமக்கு எந்த விதமான நன்மையும் கிடைக்காது, இதை பற்றி சஹாபாக்கள் எந்த அளவிற்கு முக்கியத்துவப்படுத்தி நபிகளார் அவர்கள் சொல்லியதை மட்டும்தான் தன்னுடைய வாழ்க்கையில நடைமுறைப்படுத்தினார்கள். நபிகளார் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள் என்று ஏதாவது ஒரு சஹாபி சொன்னால் அதற்கு ஆதாரம் கேட்கக்கூடியவர்களாக சஹாபாக்கள் இருந்தார்கள். சஹாபாக்கள் சொன்ன ஆதாரம் கேட்க தேவையில்லை, ஏனென்றால் அவர் நேரடியாக இறை தூதரை சந்தித்து கண்டிப்பாக கேட்டிருப்பார், பொய் சொல்ல மாட்டாங்க சஹாபாக்கள். ஆனா அன்றைய காலத்தில் வாழ்ந்த சஹாபாக்களாக இருக்கக்கூடிய மிக பெரும் சஹாபாக்கள், உமர் ரலியல்லாஹு அன்ஹு போன்ற சஹாபாக்கள் என்ன செய்வாங்கன்னா, இது போன்று நபிகளார் அவர்கள் சொன்னார்கள் என்று உமர் அவங்க கேள்விப்படாத ஒரு ஹதீஸை சுட்டி காட்டினால் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க என்ன செய்வாங்க, இதுக்கு நீ ஆதாரம் தர வேண்டும் என்று சொல்லுவாங்க. இன்றைக்கு ஹதீஸ் கலையில நம்ம என்ன செய்யறோம், ஹதீஸ்களை ஆய்வு செய்கிற பொழுது சஹாபாக்களிடமிருந்து வந்ததாக ஒரு செய்தி ஹதீஸ் கிடைத்து விட்டது என்றால் அறிவிப்பாளர் தொடர் வரிசையாக தொடர் முடியாமல் தொடர்ச்சியாக நம்பகமானவர்களுடைய அடிப்படையில் சொல்லப்பட்டால் அந்த ஹதீஸை நம்ம ஏற்றுக்கொள்வோம். ஒரு சஹாபி அறிவித்தாலும் ஏற்றுக்கொள்வோம். ஏன், சஹாபாக்கள் போய் பேச மாட்டாங்க. ஆனால் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க நபிகளார் அவர்கள் சொன்னதாக ஒரு சஹாபி குறிப்பிட்டாலும் அந்த சஹாபிகிட்ட என்ன செய்வாங்க, இதை எப்படி நபிகளாரிடத்துல நீ கேட்டாய், நீ மட்டும்தான் அந்த செய்தியை சொல்லுகிறாய், உன்னை நான் எப்படி நம்புவது என்றெல்லாம் சஹாபாக்களை பார்த்து உமர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்ட அந்த சம்பவத்தை எல்லாம் நம்ம ஹதீஸ்கள்ல பார்க்கிறோம். ஒரு முறை உமர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்யறாங்க, ஆட்சி காலம், நபிகளார் அவங்க மரணிச்சிட்டாங்க. அபூபக்கருடைய ஆட்சி காலம், அவங்க மரணிச்சிட்டாங்க. அப்போ உமருடைய ஆட்சி காலம், அவருடைய ஆட்சி காலத்துல ஒரு சஹாபியை சந்திக்க அழைக்கிறாங்க வீட்டுக்கு. உமர் அவங்க வீட்டுல இருக்கிறாங்க, வீட்டுக்குள்ளதான் இருக்கிறாங்க, கதவு தாளிடப்பட்டிருக்கிறது உள்தாள். அவங்க வந்து கதவை தட்டுறாங்க, அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லி தட்டுறாங்க. உள்ள இருந்து பதில் வரல. இரண்டாவது முறை சலாம் சொல்றாங்க, அப்பொழுதும் பதில் வரவில்லை. மூன்றாவது முறை என்ன செய்யறாங்க, சலாம் சொல்றாங்க, அப்பொழுதும் வீட்டிலிருந்து எந்த விதமான பதிலும் வரல. உடனே என்ன செய்யறாங்கன்னா அந்த சஹாபி உடனே திரும்பிட்டாங்க. இதுக்கு மேல சலாம் சொல்லி அழைக்க கூடாது, இது நபி வழி. திருமறை குர்ஆன்ல கூட அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அப்ப ஒரு வீட்டுக்கு செல்வதாக இருந்தால், நம்முடைய வீடு அல்லாத வேறு வீட்டுக்கு செல்வதாக இருந்தால் அந்த வீட்டாருடைய அனுமதி இல்லாமல் உள்ளே செல்லக்கூடாது. எப்படி அனுமதி கேட்கணும், அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லணும், 3 தடவை சொல்லணும். 3 தடவை சொல்லியும் அவங்க அதுக்கு பதிலளிக்கவில்லை என்றால் உள்ளதான இருக்கிறாரு, கூப்பிட்டுக்கிட்டே இருப்போம் என்று கூப்பிடக்கூடாது. ஏன் கூப்பிடக்கூடாது, அவர் வேறு ஏதாவது ஒரு வேலையில இருப்பார், அந்தரங்கமான சூழ்நிலையில கூட இருக்கலாம், அல்லது கழிவறையில இருக்கலாம், வேறு விதமான அடிப்படையில் வீட்டில் இருக்கலாம். அப்ப அவர் என்ன நினைப்பாரு, நான் சந்திக்க முடியாது, சந்திக்க வேண்டாம் அப்படிங்கிற எண்ணத்துல கூட இருப்பார்.
அப்ப உள்ளதானே இருக்கிறார் என்று சொல்லி அரை மணி நேரம் 1 மணி நேரம் கதவை போட்டு தட்டக்கூடாது என்று இஸ்லாமிய மார்க்கம் அழகாக நமக்கு சொல்லுகிறது. அவங்களுக்கு மட்டும் இடையூறு கிடையாது, நமக்கும் மிகப்பெரிய இடையூறு. என்ன இடையூறு? 3 தடவைக்கு மேல நீங்க சலாம் சொல்லி அந்த வீட்டாரை அழைத்தீர்கள் என்றால் உங்களுடைய நேரம் விரயமாகிறது. 3 தடவைக்கு மேல கூப்பிட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னு வைங்க, அந்த அரை மணி நேரத்துல வேற ஏதாவது வேலை பார்க்கலாமா இல்லையா? வேற ஏதாவது முக்கியமான வேலையில அந்த நேரத்தை செலவிடலாம். ஆனா இவர் என்ன செய்வாரு? தட்டிக்கிட்டே இருப்பாரு, செருப்பு வெளியே தான், வீட்டுக்குள்ளதான் இருப்பாரு. அப்படி என்ன வேலை? சில பேர் போன் அடிப்பாங்க, போன் அடிச்சு 1 தடவை அடிப்பாங்க, எடுக்க மாட்டார். 2 தடவை அடிப்பாங்க, எடுக்க மாட்டார். 3 தடவை அடிப்பாங்க, எடுக்க மாட்டார். 4வது தடவை, 5வது தடவை, 6 தடவை, 7 தடவை, 10 தடவைன்னு சொல்லி இவர் என்ன செய்வார்? வேலை இல்லாம இருப்பார், போனை போட்டு அடிச்சுக்கிட்டே இருப்பார். அவர் முக்கியமான வேலையில இருப்பார். அப்ப 3 தடவை சலாத்துக்கு மட்டும் இல்லை, ஒரு நபரை அழைப்பதாக, போனில் அழைப்பதாக இருந்தாலும் கூட 3 முறை தொடர்பு கொள்ள வேண்டும். அதற்கு மேலாக அவர் எடுக்கவில்லை என்றால் முக்கியமான வேலையில் இருக்கிறார், நமக்கு பதில் சொல்ல முடியாத வேலையாக அவருடைய வேலை இருக்கிறது. எனவே அப்புறம் கூப்பிடுவாரு. இப்பொழுது நம்மிடத்துல பேச அவருக்கு விருப்பம் இல்லை. சாதாரணமாக நம்ம ஃப்ரீயா தான் இருப்போம், திடீர்னு ஒருத்தர் போன் பண்ணுவார், அப்புறம் பேசிக்கலாமே அப்படிங்கிற எண்ணத்துல நம்ம இருப்போம். ஏன்னா இப்ப எடுக்க வேண்டாம், அப்புறம் எடுத்து பேசுவோம். அப்ப ரொம்ப அப்செட்டா இருப்பார், ரொம்ப கவலையில இருப்பார். அந்த நேரத்துல போன் வரும், இப்ப எடுத்து பேசி அவருக்கு நம்ம பதில் சொல்வதில் ஒரு கோபத்தோட பதில் சொன்னோம் என்றால் அவருக்கு நமக்கு சண்டையாயிரும், மனஸ்தாபம் ஏற்படும். அதனால போனை நம்ம அட்டன் பண்ண வேண்டாம் அப்படிங்கிற சிந்தனையில இவர் இருப்பார். அப்ப ஏதாவது ஒரு சிந்தனையில நம்ம என்ன செய்வோம்? அந்த நேரத்துல போனை எடுக்க மாட்டோம். அவர் என்ன செய்வாரு? வீட்டுல தான் இருப்பாரு, கையில தான் போன் வச்சிருப்பாரு, பாக்கெட்ல தான் வச்சிருப்பாரு. அவர் போன் ரிங்கு ஊருக்கே கேட்கும், நம்ம அடிச்சுக்கிட்டே இருப்போம் என்று அடிக்க கூடாது. அப்ப சலாம் 3 முறை சலாம் சொல்லிவிட்டு பதில் வரவில்லை என்றால் திரும்பி விட வேண்டும். சஹாபி அப்படி திரும்பிட்டார், அவர் வீட்டுக்கு போய் மற்ற வேலைகளை பார்க்க ஆரம்பிச்சிட்டார். அப்ப உமர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்றாங்க? அவர் அழைக்கிறாங்க, நேரடியாக அழைத்து என்ன செய்றாங்க? பேசுறாங்க. ஏப்பா, நான் உன்னை வர சொன்னேன், ஏன் வரல? நான் வந்தேன், நீங்க எனக்கு நீங்க என்னுடைய அந்த கூப்பிடுகிற அந்த அழைப்புக்கு நீங்க பதில் கொடுக்கல. நீ கூப்பிட்டு எனக்கு தெரியும், இன்னும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ண வேண்டியதானே? அப்ப முக்கியமான வேலையில அவர் இருந்திருக்கிறார். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க என்ன செய்றாங்க? வீட்டுல ஒரு முக்கியமான வேலையில இருந்திருக்கிறார். அப்ப கொஞ்ச நேரம் பொறுக்க வேண்டியதானு கேட்கிறாங்க. இல்ல, ரசூலுல்லாஹ் சொல்லி இருக்கிறாங்க. என்ன சொல்லி இருக்கிறாங்க? 3 முறை ஒரு வீட்டாரிடத்துல சலாம் சொல்லி அனுமதி கேட்டு நீங்க உள்ளே செல்ல வேண்டும். பதில் வரவில்லை என்றால் நீங்க திரும்பி விட வேண்டும் என்று ரசூலுல்லாஹ் சொல்லி இருக்கிறாங்க. சஹாபிக்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு கடுமையான கோபம். ஏன்னா அந்த செய்தி அவங்க கேள்விப்படல. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்ககிட்ட அந்த செய்தியை ரசூலுல்லாஹ் சொல்லல. 24 மணி நேரமும் ரசூலுல்லாஹ்வுக்கு அருகாமையில உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களால இருக்க முடியுமா? எந்த ஒரு சஹாபியினாலும் இருக்க முடியாது. பள்ளிவாசல் இருப்பாங்களா? பள்ளிவாசலை சந்திக்கக்கூடிய சகாபாக்கள் நபிலாருடைய பொன்மொழிகளை கேட்பாங்க. போர்க்களத்திற்கு செல்லக்கூடிய சகாபாக்கள் போர்க்களத்தில் நபிலாருடைய கருத்துக்களை கேட்பாங்க. அப்ப ஒரு வேலை நிமித்தமாக வெளியில செல்லக்கூடிய ரசூலுல்லாஹ் அந்த நேரத்தில் செல்லக்கூடிய சகாபாக்கள் ரசூலுல்லாஹ்ட்ட விஷயங்களை கேட்பாங்க. எல்லா நேரத்திலும் எல்லா செய்தியும் கேட்ட சகாபி ஒருத்தரை நீங்க காட்ட முடியாது. சில செய்தியை கேட்டிருப்பாங்க, சில செய்தியை கேட்காம இருப்பாங்க. அப்படி ஒரு வீட்டுக்கு செல்வதாக இருந்தால் 3 முறை சலாம் சொல்லணும் அப்படிங்கிற செய்தி உமர் அவங்களுக்கு தெரியல. அப்ப கேட்கிறாங்க, இது ரசூலுல்லாஹ் சொல்ல செய்தி கிடையாது, ஏனென்றால் நான் கேள்விப்படல, இதுக்கு நீ சரியான ஆதாரத்தை கொண்டு வரணும், இது மாதிரி வேற யாராவது கேட்டாங்க அப்படிங்கிற செய்தியை நீ எனக்கு கொண்டு வா, இல்லை என்றால் உனக்கு கடுமையான தண்டனை நான் கொடுப்பேன் அப்படின்னு என்ன செய்யறாங்க? எச்சரிக்கை செய்து அனுப்புறாங்க. அப்ப அவர் பயத்தோட பதட்டத்தோட அந்த சகாபி என்ன செய்யறாரு? இந்த செய்தியை கேட்ட வேற ஏதாவது சகாபி இருப்பாங்களா இல்லையாங்கிற ஒரு டவுட்லே வர்றாங்க. வந்து கடை தெருவில் விசாரிக்கிறாங்க. இந்த மாதிரி சலாம் 3 முறை சலாம் சொல்லிதான் ஒரு வீட்டுக்கு செல்வதாக இருந்தால் அனுமதி கேட்க வேண்டும் அப்படிங்கிற செய்தியை நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு எல்லா சகாபாக்கிட்டும் கேட்கிறாங்க. நாங்க நேரடியா கேட்கல, இப்படி கேட்ட ஒரு சகாபி இருக்கிறார் அப்படின்ட்டு ஒரு சின்னஞ்சிறு இளைஞரை காட்டுறாங்க. அவர் யாருங்க? இப்ப நம்ம தொழுகிறோமா இல்லையா?
தொழக்கூடிய அந்த செயல்முறையை நபிகளாரிடத்திலிருந்து பார்த்து அறிவிக்கக்கூடிய, பல செய்திகளை அறிவிக்கக்கூடிய ஒரு சகாபி அபு சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு. அவங்க தான் இளம் சகாபியாக அந்த நேரத்தில் இருக்கிறாங்க, ரொம்ப இளமை பருவத்தில் இருக்கிறாங்க. அப்ப அவர் தான் உங்களுக்கு இப்ப சாட்சி சொல்லக்கூடியவராக இருக்கிறார். போய் சின்னஞ்சிறு சிறுவன், ஒரு இளைஞன் உங்களுக்கு சாட்சியா இருக்க போறான் அப்படின்ட்டு மற்ற சகாபாக்கள் சொல்றாங்க. அவரை கூட்டிட்டு போறாங்க. கூட்டிட்டு போய் உமர் அவங்கள்ட்ட சொல்லி இவர் கேட்டிருக்காரு. அப்ப கேட்டவுடனே உமர் அவங்க சொல்றாங்க, நாங்க பல வேலைகள்ல இருந்தோம், குடும்பத்தை பார்க்கணும், எங்களுடைய தொழில்கள் ரீதியாக பல நேரங்களில் வெளியில செலவிட்டோம், அதனால மார்க்க செய்தியை எங்களால் முழுமையாக கேட்க முடியவில்லை. யார் சொல்றா? ஒரு நாள் மார்க்கத்திற்கு, ஒரு நாள் உழைப்புக்கு, குடும்ப செலவுக்கு என்று தன்னுடைய வாழ்நாளை செலவழித்த ஒரு சகாபி சொல்றாரு, முழுமையாக நபிகளாருடைய செய்தியை எங்களால் கேட்க முடியவில்லை என்று ஆதங்கப்படுறாங்க. ஒரு நாள் மார்க்கத்திற்காக ஒதுக்குவாங்க. நம்ம என்ன செய்யறோம்? 1 மணி நேரம் ஒதுக்குவதற்கு உடம்பெல்லாம் வலிக்குது. வாரத்தில் ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை வாங்க, மார்க்கத்திற்காக மக்களிடத்துல போய் பிரச்சாரம் செய்யலாம், தொழுகைக்காக அழைப்பு கொடுக்கலாம், மார்க்கத்தை எடுத்து சொல்லலாம், தொழுகை வராத மக்களிடத்துல போய் பேசுவோம் என்று நம்ம அழைத்தோம் என்றால், எனக்கு வேலை இருக்குது பாய், ஞாயிற்றுக்கிழமை தான் வேலை, கடுமையான வேலை, ஞாயிற்றுக்கிழமை தான் எனக்கு விடுமுறை, அந்த நேரத்துல தான் நான் ஓய்வு எடுப்பேன், இந்த நேரத்தில் எனக்கு இடையூறா இருக்கக்கூடாது, நான் வெளியே வர முடியாது என்று சொல்லக்கூடிய ஆட்களை பார்க்கணும். ஏன்னா அன்றைய காலத்தில் சகாபாக்கள் என்ன செய்யறாங்க? தன்னுடைய வாழ்நாள்ல பாதிய மார்க்கத்திற்காக செலவழிக்கிறார்கள். நம்ம என்ன செய்யறோம்? 1 மணி நேரம் வாரத்தில் ஒரு நாள் செலவழிக்க முடியவில்லை, வாரத்தில் அரை மணி நேரம் செலவழிக்க முடியவில்லை என்றால் நாம என்ன இந்த இஸ்லாத்திற்காக தியாகம் செய்கிறோம்? நம்முடைய சமுதாயத்துக்கு, நம்முடைய பிள்ளைகளுக்கு, நம்முடைய பேர பிள்ளைகளுக்கு என்ன விட்டு செல்ல இருக்கிறோம் என்று நம்ம யோசிச்சு பார்க்கணும். சகாபாக்கள் செய்த தியாகத்தின் மூலமாக இஸ்லாத்திலே நம்ம அமர்ந்திருக்கிறோம். அவங்க தியாகம் செய்யாட்டி நம்ம இடத்துல இஸ்லாம் வந்திருக்காது. இந்தியாவுக்கு எப்படி இஸ்லாம் வந்தது? சகாபாக்கள் செய்த தியாகம். வியாபாரத்திற்காக அவங்க என்ன செய்யலாம்? அந்த ஊரிலே கிடந்து வியாபாரம் செய்திருக்கலாம். ஆனா அந்த சகாபாக்கள் என்ன செய்யறாங்க? வியாபாரம் செய்வது ஒரு நோக்கமாக இருந்தாலும் அதை விட அதிகமாக பிற நாடுகளில் மார்க்கத்தை எடுத்து சொல்ல வேண்டும் என்கிற அதீத ஆர்வத்தோடு பிற நாட்டிற்கு சென்றார்கள். இந்தியாவுக்கு வந்தாங்க. வணிகம் மூலமாக என்ன செய்யறாங்க? இந்தியாவுக்கு வணிக வியாபாரம் செய்து இஸ்லாத்தை எடுத்து சொன்னாங்க. வியாபாரத்தின் மூலமாக இஸ்லாத்தினுடைய ஒழுங்கை மக்கள் மத்தியிலே பாடம் நடத்தினார்கள். அதை பார்த்த நம்முடைய மூதாதையர்கள் என்ன செஞ்சாங்க? இஸ்லாத்தை நோக்கி வந்தார்கள். அதன் அடிப்படையில் நம்ம இஸ்லாத்துல இருக்கிறோம். இப்ப நம்ம என்ன தியாகம் செய்தோம்? நாம தியாகம் செஞ்சால்தான் நம்முடைய பிள்ளைகளுக்கு பலமான ஒரு எதிர்காலம், உறுதியான ஒரு இருப்பிடம், உறுதியான மார்க்கத்தை பின்பற்றக்கூடிய ஒரு சூழ்நிலை நம்முடைய குழந்தைகளுக்கு ஏற்படுத்த முடியும். நாம எந்த விதமான தியாகமும் செய்யாமல் நாம உண்டு, நம்ம வேலை உண்டு, சம்பாதிக்கிறோம், குடும்பத்துக்காக செலவு செய்கிறோம், நம்முடைய வாழ்க்கையை அனுபவிக்கிறோம் என்று நம்முடைய வாழ்க்கையை முடித்து விட்டோம் என்றால் நம்முடைய பிள்ளைகளுக்காக எந்த மார்க்கத்திற்காக தியாகம் செய்தோம் என்று நம்முடைய பிள்ளைகள் யோசிப்பார்கள். நம்முடைய பிள்ளைகளுக்கு விவரம் அவங்க மார்க்கத்தை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டு அவன் என்ன செய்வான்? யோசிச்சு பார்ப்பான், நம்முடைய வாப்பா மார்க்கத்திற்காக என்ன செஞ்சாரு? ஒண்ணுமே செய்யல. நாம அப்படி இருந்து விடக்கூடாது. நாம் என்ன செய்யணும்? உறுதியாக நம்முடைய பிள்ளைகளுக்கு மார்க்கத்தை எடுத்து சொல்லணும். அழகாக ஒரு சினிமா நடிகை என்ன செய்யறான்? யூடியூப்ல பேட்டி கொடுக்குறான். அவ்வளோ அறிவா பேசுறான். நடிப்பது மார்க்கத்துக்கு முறைனா ஹராமான முறையில். அவன் முஸ்லீம் கிடையாது, அவன் ஒரு காஃபிர். அவன் தன்னுடைய பிள்ளையை எப்படி வளர்க்கிறேன் என்பதை பற்றி சொல்லுகிற பொழுது அவன் சொல்லுகிறான், என்னுடைய பிள்ளைக்கு நான் அறிவுரை சொல்வேன். என்ன அறிவுரை சொல்வேன்? ஒழுங்க என் பேச்சை கேட்டு ஒழுக்கமான அடிப்படையில் நீ வளர வேண்டும் சொல்லிட்டு அவர் சொல்றாரு, நீ வளராமல் என்னுடைய பேச்சை கேட்காமல் உன்னுடைய வாழ்க்கையை நீ நாசம் பண்ணி விட்டால் உன்னுடைய பிள்ளைக்கு நான் என்னுடைய அப்பா பேச்சை கேட்டிருக்கணுமே, நான் அப்படி கேட்காம விட்டுட்டேன், நீயாவது கேளுடா என்று சொல்லக்கூடிய அடிப்படையில் உன்னுடைய வாழ்க்கையை நீ அமைத்துக் கொள்ளாது என்ற ஒரு சினிமா நடிகை என்ன செய்யறான்? தன்னுடைய மகனுக்கு பிரச்சாரம் பண்றான். சினிமா நடிகை எப்படி இருப்பா?
அவனுடைய மகன் எப்படி இருப்பான்? அதை விட மோசமா தானே இருப்பான். ஆனா சினிமா நடிகை என்ன செய்யறான்? தன்னுடைய மகனுக்கு அறிவுபூர்வமாக எப்படி ஒழுக்கமாக வளர வேண்டும். அப்ப மார்க்கத்துல, இஸ்லாமிய மார்க்கத்துல இருக்கிற நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு ஒளிமயமான ஒரு எதிர்காலத்தை உண்டாக்க வேண்டும் என்றால் அழகான முறையில் இஸ்லாத்தை எடுத்து சொல்வதற்காக அதிகமான நேரத்தை ஒதுக்க வேண்டும். உமர் அவங்க என்ன செய்யறாங்க? மார்க்கத்துல கேள்விப்படாத ஒரு விஷயத்தை கேட்ட உடனே, ஒரு சஹாபி ஒரு செய்தியை சொல்லிய உடனே அவங்க என்ன செய்யறாங்க? இது மார்க்கத்துல பித்அத்தான ஒரு விஷயமாக தோன்றுகிறது, இது மாதிரி வேறு ஏதாவது சகாபாக்களை கேட்டிருக்கிறாங்களா என்று கேட்டுட்டு வாங்க, சாட்சிக்கு ஆளை கூட்டுட்டு வாங்க, அப்படித்தான் நான் நம்புவேன் என்று ஒரு செய்தியை நம்பி அதனை கடைபிடிக்கிறார் என்றால் நாம எப்படி செய்திகளை கடைபிடிக்க வேண்டும்? ஒரு ஹதீஸை பார்க்கிறோம், மார்க்கத்தினுடைய அடிப்படையில் ஹதீஸை பார்த்து நம்ம ஆய்வு செய்து அதை நம்ம பின்பற்றுகிறோம். ஒரு ஹஜ்ரத் பயான் பண்றாரு, இப்படி ரசூல்லா சொல்லி இருக்கிறாங்கன்னு சொல்லி ரசூல்லா சொல்லாத ஒரு செய்தியை, ஆதாரம் இல்லாத ஒரு செய்தியை சொல்றாங்க. சொன்ன உடனே அவங்கள்ட்ட என்ன கேட்கணும்? மரியாதையான அடிப்படையில் பேசி அவங்கள்ட்ட பதில் கேட்கணும். இந்த மாதிரி நீங்க சொல்றீங்க, இதுக்கு ஆதாரம் இருக்கிறதா? புகாரி ஹதீஸ்ல இருக்கிறதா? முஸ்லீம் ஹதீஸ்ல இருக்குதா? திருமதியில இருக்குதா? இப்னு மாஜால இருக்குதா? தாரகுத்னியில இருக்குதா? நசையில இருக்குதா? வேறு ஏதாவது ஹதீஸ்ல இருக்குதா? அபுதாவுதுல இருக்குதான்னு சொல்லி ஹதீஸினுடைய பெயரை கேட்டு இந்த ஏதாவது ஒரு ஹதீஸ்ல இருக்குதா அப்படின்னு நம்ம கேட்கணும். கேட்டு இந்த ஹதீஸ்ல இருக்கிறது, இந்த நம்பர்ல போய் பாருங்க என்று சொன்னா அந்த நம்பர்ல எடுத்து வச்சு பார்த்தா ரசூலுல்லாஹ் சொன்ன செய்தியாக இருந்தால் நாம் அதை கடைபிடிக்க வேண்டும். ரசூலுல்லாஹ் சொல்லாத செய்தியை ஒரு ஆலிம் சொல்லுகிறார், அவர் ஆலிமாக இருந்தாலும் அதை நம்ம கடைபிடிக்க முடியுமா? கடைபிடிக்க கூடாது. ஏன்னு கேட்டா அவன் மறதியாக சில விஷயங்களை சொல்ல நேர்ந்துடும். இப்ப நம்மளே பேசுறோம், பேசுகிற பொழுது ஒரு சில தவறுகளாக சில விஷயங்களை பேசிடுவோம். இவர் பேசுறா கரெக்டா தான் இருக்கும், அரை மணி நேரம் பயான் பண்ணியிருக்கிறார், 30 நிமிடமும் அவர் உண்மையைத்தான் பேசியிருப்பாரு, எந்த ஒரு தவறும் எந்த ஒரு மறதியான சொல்லும் அவருடைய பேச்சில் வராது என்கிற நம்பிக்கையில நம்ம கேட்கக்கூடாது. ஏதாவது ஒரு தவறு இருக்கும், தெரிந்தால் சுட்டி காட்டுவோம், தெரிந்தால் நம்மை திருத்திக் கொள்வோம், அது போன்ற தவறை கடைபிடிக்க கூடாது என்று ஆழமாக ஒரு ஆலிம் உரை நிகழ்த்துகிற பொழுது, ஒரு மார்க்க செய்தியை கேட்கிற பொழுது சிந்திக்க வேண்டும். உமர் ரலியல்லாஹு அன்ஹு எப்படி மார்க்க பிடிப்போடு சிந்தித்தார்களோ அது போன்று நம்ம என்ன செய்யணும்? சிந்திக்க வேண்டும். அப்படி சிந்தித்தால் பித்அத்தை கடைபிடிக்கக்கூடிய ஒரு சூழல் நமக்கு ஏற்படாது. கடைபிடிக்க மாட்டோம். ஏன் மாட்டோம்? கரெக்டா நம்ம போறோம், நேரான பாதையில போறோம், தவறு இருந்தால் நம்ம என்ன செய்யறோம்? திருத்திக் கொள்கிறோம். நம்ம இப்படி மார்க்கத்தில் புதியதாக எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் அதை நாம் பின்பற்றக்கூடாது. அதை பின்பற்றினால் அதன் மூலமாக எந்தவித நன்மையும் நமக்கு கிடைக்காது. மறுமை நாளில் நடக்கக்கூடிய நிகழ்வை ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டுறாங்க. மஹ்ஷர் மைதானத்துல அந்த கேள்வி விசாரணைக்காக கோடிக்கணக்கான மக்கள் நிற்பார்கள். கடுமையான வெயிலுடைய தாக்கம், அதிகமான தாகம் ஏற்படும். அப்படி ஏற்படுகிற பொழுது நபிகளாருடைய உம்மத்திற்காக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய பொறுப்புல அல்லாஹ் ஒரு தடாகத்தை கொடுத்திருப்பான், கௌசர் என்கிற தடாகம். அந்த தடாகத்துல இருந்து தன்னுடைய உம்மத்திற்காக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வாங்க? தண்ணீரை எடுத்து கொடுப்பாங்க. அதை குடிச்சிட்டோம்னு வைங்க, கியாமத் அந்த மறுமை நாள் விசாரணை முடிகிற வரை நமக்கு தாகம் ஏற்படாது. இப்ப கண்டுபிடிக்கிறானா இல்லையா? அறிவியல் பூர்வமாக மருத்துவ ரீதியாக ஒரு சில தண்ணீரை கண்டுபிடித்து இதை நீங்க குடிச்சீங்கன்னா ஒரு நாளைக்கு உங்களுக்கு தாகம் ஏற்படாது, 2 நாளைக்கு உங்களுக்கு தாகம் ஏற்படாது என்று கண்டுபிடிக்கக்கூடிய ஆராய்ச்சியாளர்களை பார்க்கிறோம். அப்ப படைத்த இறைவனுக்கு ஒரு நாள் குடித்த அந்த தண்ணீர் மூலமாக கேள்வி விசாரணை முடிகிற வரை தாகம் ஏற்படாத ஒரு தண்ணியை அல்லாஹ் மறுமை நாள்ல தயாரித்து வைத்திருக்கிறான். அதை ரசூலுல்லாஹ் கொடுப்பாங்க. கொடுக்கிற பொழுது மலக்குமார்கள் ஒரு சில கூட்டத்தை தடுப்பாங்க. ஒரு விரல் விட்டு எண்ணக்கூடியனா ஒரு சில தோழர்களை நிறுத்துவாங்க. அப்ப உடனே இதை பார்த்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அஸ்ஹாபி, என்னுடைய தோழர்களை விடுங்கள், இவர்கள் என்னுடைய தோழர்கள் என்று ரசூலுல்லாஹ் சொல்வாங்க. ஏன்னா ரசூலுல்லாஹ் வாழ்கிற காலத்தில் அவங்க வாழ்ந்திருக்கிறாங்க. சில பேர் அவங்க ரசூலுல்லாஹ்வை பின்பற்றி இருக்கிறார்கள்.
அப்ப மறுமை நாள்ல அவங்களும் முஸ்லீம் தானே, அவங்களுடைய நபிகளாருடைய உம்மத்து தானே, தண்ணீர் கொடுப்பதற்கு மறுக்கிறாங்க மலக்குமார்கள், இவங்களுக்கு கொடுக்காதன்னு தடுக்கப்படுகிறது. அப்ப ரசூலா சொல்றாங்க, அஸ்ஹாபி இவர்கள் என்னுடைய தோழர்கள். அப்ப அல்லாஹ்வின் புறத்திலிருந்து அறிவிக்கப்படுகிறது, இவர்கள் உன்னுடைய தோழர்கள் கிடையாது. ஏன்னு கேட்டா, நீங்கள் இறந்த பிறகு மார்க்கத்துல புதியதாக பல காரியங்களை உண்டு பண்ணினார்கள், நீங்கள் சொல்லாத பல காரியத்தை செய்தார்கள். எப்ப ரசூலா எப்ப சொல்றாங்க? நீங்கள் மரணித்த பிறகு. ரசூல்லா மரணிக்கிற வரை என்னவெல்லாம் சொன்னார்களோ அவை அனைத்துமே மார்க்கம். மார்க்கம் என்று எவையெல்லாம் நமக்கு கற்பிக்கப்படுகிறதோ அவை அனைத்துமே மார்க்கம். ரசூல்லா இறந்த பிறகு யாராவது மார்க்கம் என்கிற பெயர்ல புதுசாக சொன்னா அது மார்க்கம் கிடையாது. ஆனா அவங்க என்ன செய்யறாங்க? நபிகளார் இறந்த பிறகு புதுசா உண்டாக்குறாங்க. அப்படி உண்டாக்கினார்கள், இவர்கள் உன்னுடைய தோழர்கள் கிடையாது என்று மலக்குமார்கள் மூலமாக ரசூலுல்லாஹ்வுக்கு அறிவிக்கப்படுகிறது. நபிகளாருடைய தோழர்களுக்கு மார்க்கத்துல புதுசா உண்டாக்கிய காலத்தினால் அவங்களுக்கு தண்ணீர் வழங்க மறுத்தார்கள் என்றால், நாம புதுசா உண்டாக்கி செய்தோம் என்றால் நமக்கு மறுமையில என்ன நிலை என்பதை யோசிச்சு பார்க்கணும். நபிகளாருடைய தோழர்களுக்கே தண்ணி கிடைக்கல, நமக்கு தண்ணி கிடைக்குமா? அப்ப நாம செய்யக்கூடிய செயல்பாடுகள் அனைத்துமே ஹதீஸ்ல இருக்கான்னு பார்க்கணும். திருமறை குர்ஆனில் இருக்க வேண்டும். திருமறை குர்ஆன்ல பல வசனங்கள்ல அதைத்தான் அல்லாஹ் சொல்றான், அத்தியுல்லாஹ வ அத்தியுர் ரசூல், அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுங்கள், இத்தூதருக்கு கட்டுப்படுங்கள், இதை விட்டு பிரிந்து சென்று விடாதீர்கள் என்று அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டான். எனவே பித்அத்தான காரியத்தை அறிந்தோம் என்றால் அதை நாம் செய்யக்கூடாது. அப்படி செய்தோம் என்றால் அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய நன்மை என்பது நமக்கு முழுமையாக கிடைக்காது, அறவே கிடைக்காது. நன்மை கிடைக்காதது ஒரு பக்கம், அதை செய்ததின் மூலமாக நமக்கு தீமை எழுதப்படும் என்பதை புரிந்து கொண்டு பித்அத்தான காரியத்திலிருந்து முழுமையாக விலகக்கூடிய, அதில் எச்சரிக்கையாக இருக்கக்கூடிய மக்களாக நம் அனைவரையும் அல்லாஹ் ஆக்கி அருள்புரிவானாக என்று கூறி ஜும்மாவின் முதல் உரையை முடித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி வல் ஆகிபத்து லில் முத்தகீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அன்புள்ள எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சமீப காலத்தில் மிகப்பெரிய குற்றங்கள் நடந்து வருவதை நம்ம பார்க்கிறோம். இது போன்ற குற்றங்கள் எல்லாம் நாட்டிலே நிகழுமா என்று ஆச்சரியப்படக்கூடிய வகையிலே பல்வேறு குற்றங்கள் நிகழ்ந்து வருவதை அன்றாடம் நம்ம செய்தித்தாள்களின் மூலமாக, தொலைக்காட்சி செய்திகள், சமூக வலைதளங்களின் மூலமாக நம்ம பார்த்து வருகிறோம். அப்படிப்பட்ட ஒரு செய்தியாக 2 நாட்களுக்கு முன்னால் வந்த ஒரு செய்தி, நம்முடைய தமிழக மாநிலத்தினுடைய பக்கத்து மாநிலமாக இருக்கிற ஆந்திரா, அந்த மாநிலத்தில் நடந்த ஒரு நிகழ்வு. ஒரு சிறு பிள்ளை 5ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய ஒரு மாணவியை, ஒரு சிறு பிள்ளையை கடத்தி சென்று கற்பழித்து கொலை செய்து மிகப்பெரிய ஒரு துரோகத்தை செய்யப்பட்டிருக்கிறது. இது சம்பந்தமாக காவல்துறை என்ன செய்யறாங்க? விசாரணை நடத்துறாங்க. விசாரணை, இது போன்ற செய்திகளை நம்ம அடிக்கடி கேள்விப்படுகிறோம். ஒரு சிறுமியை கற்பழிக்கக்கூடிய ஒரு காம கொடூரர்களுடைய செய்திகளை எல்லாம் நம்ம கேள்விப்படுறோம். அப்ப இது போன்ற செய்திகளின் அடிப்படையில் காவல்துறை விசாரிக்கிறார்கள். விசாரணையுடைய முடிவில் அவர்கள் சொல்லக்கூடிய அந்த செய்தியை கேட்டால் மிகப்பெரிய நடுக்கம், அதிர்ச்சி நமக்கு ஏற்படுகிறது. அந்த 5 வயது சிறுமியை கற்பழித்தது 6ஆம் வகுப்பு 7ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய சிறுவர்கள் என்கிற அந்த செய்தியை சொல்றாங்க. நமக்கு ஆச்சரியமா இருக்குது, ஏன்னா அப்படிலாம் நடக்குமா? 6ஆம் வகுப்பு 7ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய பையனுடைய உள்ளத்தில் அப்படிப்பட்ட ஒரு சிந்தனை வருமா? அப்படிப்பட்ட பருவம் அதான் என்றெல்லாம் நமக்கு யோசனை எழுகிறது. ஆனால் காவல்துறை விசாரிக்கிற பொழுது இந்த 6ஆம் வகுப்பு 7ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்கள் கும்பலாக சேர்ந்து கொண்டு இந்த காரியத்தை, கூட்டு கற்பழிப்பை செய்திருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு அறிக்கையை சொல்றாங்க. இது நடக்குமா? நம்ம ஆச்சரியப்படுவோம். ஆனா இப்ப இருக்கக்கூடிய சூழல், சிறுவர்கள் நடந்து கொள்ளக்கூடிய நடைமுறைகளை பார்த்தோம் என்றால் இதை விட அதிகமாக கண்டிப்பாக இனி வரக்கூடிய காலங்களில் நடக்கக்கூடும் அப்படிங்கிறத நம்ம தெளிவா சொல்ல முடியும். ஏன்னு கேட்டா, சிறுவர்கள் கையில செல்போன், விலை உயர்ந்த செல்போனை கொடுத்துட்றாங்க.
அதுக்குள்ள நெட்டை போட்டு விட்டுறாங்க, அதுக்குள்ள போனா எங்க வேணாலும் போகலாம். அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல செல்போனை கொடுத்துறாங்க. அவன் அதை வைத்து கொண்டு எதை பார்க்கிறான், எதை படிக்கிறான், எதை கேட்கிறான் அப்படிங்கிற அறிவு பெற்றெடுத்த பெற்றோர்களுக்கு கிடையாது. பையனுக்கு போனை வாங்கி கொடுத்துருவாங்க, அவன் என்ன செய்யறான்னு இப்ப வாங்கி கொடுத்த தந்தைக்கு தெரியாது, தாய்க்கு தெரியாது. இப்படி பிள்ளைகளை வளர்த்தோம் என்றால் அவன் என்ன செய்வான், உள்ளத்தில் ஆழமாக கெட்ட சிந்தனைகளை, கொடூரத்தை ஏற்படுத்தக்கூடிய சிந்தனைகளை ஊட்டக்கூடிய பல வீடியோக்களை பார்க்க நேரிடும். இப்படியெல்லாம் பார்த்து பழக்கப்பட்ட ஒரு சிறுவன் என்ன செய்யறான், தவறான காரியத்தில் ஈடுபடுவது என்பது ரொம்ப சர்வசாதாரணம். அப்ப இப்படி செல்போனை வாங்கி கொடுக்கக்கூடிய பெற்றோர்களை பார்க்கிறோம். பெற்றோர்கள் சிந்திக்க வேண்டும், பிள்ளைகளிடத்தில் செல்போன் இருந்தால் நீங்க இடையில வாங்கி யூஸ் பண்ணுங்க. அவன்கிட்ட செல்போன் வச்சிருந்தான்னு வைங்க, நீ கொஞ்சம் கொண்டான்னு சொல்லி என்ன செய்யணும், நீங்க ஒரு நாள் வாங்கி யூஸ் பண்ணுங்க. என்ன போன் வருது, என்ன போன் போகுது, என்ன பார்க்கப்பட்டிருக்கிறது, என்ன படிக்கப்பட்டிருக்கிறது, எது போன்ற ஆடியோக்கள் கேட்கப்பட்டிருக்கிறது, என்ன ஆப்புக்குள்ள இருக்கிறான், என்ன இணையதள சேவையை பயன்படுத்தி இருக்கிறான், இதெல்லாம் உள்ள போயிட்டு வெளியே வரணும். இப்படிலாம் அறிந்து கொண்டோம் என்றால் பிள்ளைகள் வழிகிடாமல் இருப்பதற்கு ஒரு பாதுகாப்பாக அமையும். வாங்கி கொடுத்து நீ எக்கேடா கட்டு போ, உனக்கு எனக்கு சம்பந்தம் இல்லை அப்படின்னு பல பெற்றோர்கள் இருக்கிறாங்க. இப்படி வாழ்ந்தா பிள்ளை கண்டிப்பாக சீரழியும். பிள்ளைகளை குற்றம் சொல்லக்கூடியவர்கள் கண்டிப்பாக அந்த பிள்ளை கெடுவதற்கு காரணமாக இருந்த தந்தைக்குத்தான் தண்டனையை கொடுக்கணும். பிள்ளையை பெத்தா போதுமா, ஆடு மாடு கூட குட்டி போடுது. அப்ப பிள்ளைகளை பெருப்பது சாதனை கிடையாது, ஆண்மானுக்கு உண்டான வீரியம் கிடையாது. பிள்ளைகளை பெற்றெடுத்த பிறகு அதை எப்படி வளர்க்க வேண்டும், எப்படி அறிவுரை சொல்ல வேண்டும், எப்படி ஒழுக்கமாக கற்பிக்கப்பட வேண்டும், இதையெல்லாம் தெரிந்து ஒரு பெற்றோர்கள் நடந்து கொள்ள வேண்டும். நான் புள்ள குட்டியை பெத்து போட்டேன், நான் வேலைக்கு போயிடுவேன், கொண்டாட்டியை நீ பார்த்துக்க, அவங்க எல்லாத்தையும் பார்ப்பாங்களா? அப்படி எல்லாத்தையும் பார்க்க முடியாது. அப்ப நாம பிள்ளை பெற்றெடுத்திருக்கிற நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு அறிவுரை சொல்ல வேண்டும், கண்காணிக்க வேண்டும். அந்த கடமை பொறுப்பு நம்மிடத்தில் இருக்கிறது. குல்லுக்கும் ராயின் குல்லுக்கும் மஸ்ஊலன் அன் ரஅய்யத்திஹி, ஒவ்வொருத்தரும் பொறுப்பாளிகள், ஒவ்வொரு பொறுப்புகளை பற்றியும் மறுமையில விசாரிக்கப்படுவீர்கள் என்று ரசூலுல்லாஹ் சொல்றார். ஒரு பிள்ளைக்கு தந்தை பொறுப்பாளி, அந்த தந்தையை விசாரிப்பான் அல்லாஹ் மறுமையில. உனக்கு அழகான ஆண் குழந்தையை கொடுத்தேன், அழகான பெண் குழந்தையை கொடுத்தேன், நீ எப்படி வளர்த்தாய்? ஏன்னா பிறந்த உடனே கெட்ட குழந்தையாக எந்த குழந்தையும் பிறப்பது கிடையாது. எல்லா குழந்தையும் எப்படி பிறக்கிறதோ அப்படிப்பட்ட நிலையில் தான் பல குழந்தைகள் பிறக்கிறது. எல்லா குழந்தைகளும் அப்படித்தான் பிறக்குது. பெற்றோர்கள் தான் என்ன செய்யறாங்க, தன்னுடைய வழியின்பால் தன்னுடைய குழந்தைகளை அமைத்துக் கொள்கிறார்கள். ஒரு யூதன் பெற்றெடுக்கிற குழந்தை யூதனாக வளர்கிறது, ஒரு கிறிஸ்தவன் பெற்றெடுக்கிற குழந்தை கிறிஸ்தவனாக வளர்கிறது, ஒரு இந்து மதத்தில் இருக்கக்கூடியவன் பெற்றெடுக்கிற குழந்தை இந்து மதத்தை பேணக்கூடிய ஒரு குழந்தையாக வளர்கிறது, ஒரு முஸ்லிம் மார்க்கத்தை பின்பற்றக்கூடிய ஒரு முஸ்லிமுக்கு பிறக்கிற குழந்தை முஸ்லிமாக வளர்கிறது. அவ்வளவுதான். அது ஒழுக்கத்தை கடைபிடிக்கிறானா, அவன் இந்த மார்க்கத்தில் இருந்தா போதுமா, மதத்தை பின்பற்றினால் போதுமா, மார்க்கத்தில் பெயர் வைத்துக் கொண்டால் போதுமா? அல்லாஹ் எதை தடுத்திருக்கிறான், அல்லாஹ்வுடைய தூதர் எதை தடுத்திருக்கிறாங்க, இவைகளை எல்லாம் அறிந்து அந்த கெட்ட காரியங்களை பிள்ளைகளுக்கு சொல்லி இதை செய்யக்கூடாது, நன்மையான காரியத்தை செய்ய வேண்டும் என்று அறிவுரை சொல்லக்கூடிய கடமையும் பொறுப்பும் பெற்றெடுத்த பெற்றோர்களுக்கு இருக்கிறது. எனவே அதை புரிந்து கொண்டு பெற்றோர்கள் பிள்ளைகளை வளர்க்க வேண்டும். அப்படி வளர்க்காமல் நான் வேலையை மட்டும்தான் பார்ப்பேன், சம்பாதிச்சு கொடுத்துருவேன், காசை கொடுத்துருவேன், குழந்தையை பார்ப்பது குடும்பத்தை பார்ப்பது உன்னுடைய பொறுப்பு என்று மனைவியிடத்திலே மொத்த கடமைகளையும் ஒரு ஆண்மகன் செலுத்தக்கூடாது. அப்படி செலுத்தினாலும் அதை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டார். நம்மளை எல்லாம் தனியா விசாரிப்பான், நீ தானே பெற்றெடுத்த உன் குழந்தை தானே, ஏன் நீ நல்லா வளர்க்கல? சில வீடுகள்ல மனைவிமார்களே தவறு செய்வாங்க, மார்க்க விஷயங்கள்ல அறியாத மனைவிமார்கள் இருப்பாங்க, மார்க்கத்தை மீறக்கூடிய மனைவிமார்கள் இருப்பாங்க. அப்படிப்பட்ட குடும்பத்தில் கணவன்மார்கள் தலையிட்டு அந்த காரியத்தை செய்யக்கூடாது. ஒட்டுமொத்த குடும்பத்தையும் வழிநடத்தக்கூடிய ரொம்ப மிகப்பெரிய பொறுப்பு ஆண் மகனுக்கு இருக்கிறது. ஆனால் சர்வசாதாரணம் என்ன செய்யறாங்க,
சம்பாதிச்சு கொடுத்துட்டா போதும், வேற எந்த வேலையும் நான் செய்ய மாட்டேன், பிள்ளைய பார்க்க மாட்டேன், பிள்ளைய வளர்க்க மாட்டேன், அவனுக்கு என்ன அறிவுரை சொல்ல வேண்டும் சொல்ல மாட்டேன், மதரசாவுக்கு அனுப்பி விட்டுற வேண்டியதுதான். அஜர்த்துமார்கள் பார்த்துப்பாங்க. சில பேரை பார்க்குறோம் நம்ம, ஏன் தொழுகைக்கு வர மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லி கேட்டா, அவர் அஜர்த்து கூட்டு போக மாட்டேங்கிறார், சொல்ல மாட்டேங்கிறாரு, அவர் சொன்னா கேட்பா சொல்ல மாட்டேங்கிறாரு. நம்ம சொல்வதை விட, ஆலிம்கள் அஜர்த்துமார்கள் சொல்வதை விட பெற்றெடுத்த பெற்றோர்கள் சொன்னால்தான் பிள்ளைகள் கேட்கும். ஆனா அவர் என்ன செய்வாரு, சொல்ல மாட்டார். 5 நேரம் தொழுடா, இவரே தொழ மாட்டார், எப்படி தொலை ஏவுவாரு, அதை செய்ய மாட்டார். அப்ப எந்த ஒரு நன்மையான காரியத்தையும் சொல்லாமல் அஜர்த்துமார்கள் சொல்லுவாங்கன்னு பார்த்தா அவங்களும் சொல்லல, அவங்க சொல்லியும் இவங்க கேட்கல என்று அடுத்தவர்கள் மீது பழி போடுவது என்பது நம்முடைய கடமைக்கு செய்யக்கூடிய ஒரு இழுக்கு என்பதை புரிந்து கொண்டு பெற்றோர்களாக இருக்கக்கூடியவர்கள் பிள்ளைகளை ஒழுக்கமான அடிப்படையில் வளர்த்த வேண்டும். அப்படி வளர்த்தினோம் என்றால் தீமைகளை செய்ய மாட்டான். இப்ப நம்ம பார்க்குற பிள்ளைகள் தெருக்கல்ல நடந்து வருகிற பொழுது ஒவ்வொரு வீட்டு வாசப்படியில் உட்காந்து போனை நோண்டுறான். செல்போனுடைய அந்த ஒளி மட்டும்தான் தெரியுது, யார் உட்காந்துருக்கா யார் பண்ண என்ன எதுவுமே தெரியல. கிட்ட போய் பார்த்தா அங்க ஒரு 10 பேர் உட்காந்துருக்கிறான், போனை பார்த்துட்டு இருக்கான், என்ன பார்க்கிறான்னு தெரியல, என்ன விளையாடுகிறான் என்று தெரியல. அப்ப இப்படி ஒவ்வொரு வீட்டு வாசல்லையும் அவங்களுடைய பெற்றோருடைய பிள்ளைகள் அவங்களுடைய வீட்டு வாசல்ல உட்கார்ந்து கொண்டு போனை பார்க்கிறார்கள், போன்ல கேம்களை விளையாடுகிறார்கள். 1 மணி நேரம் 2 மணி நேரம் என்ன செய்யறான், போனை பார்த்துக்கிட்டே இருக்கிறான். அப்ப வீட்டுல அம்மாக்கள் இருப்பாங்க, அப்ப அத்தாக்கள் இருப்பாங்க. அப்ப அவங்க கேட்கணுமா இல்லையா, ஏன்டா இந்த காரியத்தை செய்யற, தொலை போட, பக்கத்துல பள்ளிவாசல் இருக்கு தொழுக போ, 1க்கு 4 5 பள்ளிவாசல் இருக்கு தொழுக போ என்று சொல்லணுமா இல்லையா? சொல்ல மாட்டார். இவர் என்ன செய்வாரு, விளையாட்டு போகட்டும், விளையாடத்தான செய்யறான். அப்ப இப்படிப்பட்ட விளையாட்டை ஊக்குவித்தோம் என்றால் அவன் விளையாட்டாக பல காரியங்கள் தவறான காரியங்களை செய்வான். அப்ப பெற்றோர்களாக இருக்கக்கூடிய பிள்ளைகளை அறிவுரைகளை சொல்லி ஒழுக்கமான அடிப்படையில் வளர்க்க வேண்டும். அப்படி வளர்க்க தவறினால் மறுமையிலே நமக்கு தண்டனை இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு ஒழுக்கமான பிள்ளைகளை வளர்க்கக்கூடிய ஒரு பெற்றோர்களாக நம் அனைவரையும் அல்லாஹ் ஆக்கி அருள்புரிவானாக என்று கூறி ஜும்மாவின் உரை நிறைவு செய்கிறேன். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.